இப்போ செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட கதை அப்படின்ற பகுதியில் பாகம் 2ல் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பாகம் 1ல் பார்த்துருப்போம் கம்யூனிகேஷனை பற்றி. கம்யூனிகேஷன் அப்படின்னா இப்போ ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு தனக்கு தெரிந்த மொழியிலையோ இல்லைனா செய்கை மூலமாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த கம்யூனிகேஷனில் அடுத்த கட்டம் தான் இந்த தந்தி, டெலகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தி. அதாவது இங்கிருந்து எழுத்துக்களை இன்னொரு இடத்திற்கு, இன்னொரு ஊருக்கு அனுப்புவது. இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு அடுத்து வந்தது தான் வாக்கி டாக்கி. இப்போ போலீஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வாக்கி டாக்கி வச்சுருப்பாங்க, அலறிக்கிட்டே இருக்கும், போலீஸ் ஜீப்பில் இருக்கும், போலீஸார் வந்து கையில் வச்சுருப்பாங்க. இந்த வாக்கி டாக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த டெலகிராம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே வந்து இதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியெலாம் தொடங்கிடுச்சு. ஹென்ரிக் அப்படின்ற போலாண்டை சேர்ந்தவர் தான் இந்த வாக்கி டாக்கியோட கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு. இதுவும் மோட்டரோலா கம்பெனி தான் ஃபஸ்ட்டு அவரை தன்னுடைய கம்பெனியில் இணைத்து கொண்டு 1936 இதற்கான 36லேருந்து 38க்குள்ளே இந்த பணியை துவங்குறாங்க. அதே நேரத்தில் தான் இன்னொருத்தர் டொனால்ட் ஹிங்ஸ் அப்படின்றவர் வந்து இந்த வாக்கி டாக்கின்ற கான்செப்டை அவர் ஒரு பக்கம் தனியாக டிசைன் பண்ணி அவரும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வாக்கி டாக்கி 1941 செயல்பாட்டுக்கு வருது. இது முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஆர்மியில் தான் செயல்பாட்டுக்கு வருது. அதில் எப்படி அப்படின்னு இந்த வாக்கி டாக்கியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டர் பார்ட் இருக்கும். அதுதான் இந்த எல்லா பார்ட்டையும் இயக்கும். அதாவது ஒரு 5 பேர் கையில் வாக்கி டாக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 5 பேரில் ஒருத்தர் பேசினார் அப்படின்னா அந்த ஒருத்தர் பேசுகிறது மீதி உள்ள 4 பேருக்கும் கேட்கும். இப்போ இவர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் குறுக்கீடு செஞ்சு பேச முடியாது. அதில் ஒரு புஷ் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த புஷ் பட்டனை யார் அமுக்குறாங்களோ அவங்க பேசினா மீதி 4 பேர் கேட்கும். இப்போ நான் பேசுகிறேன்னு வைக்கிறேன், வாக்கி டாக்கிலேருந்து புஷ் பட்டன் அமுக்குனேன் அப்படின்னா நான் பேசுகிறது மீதி 4-5 பேருக்கும் கேட்கும். அதில் இன்னொருத்தர் பதில் சொல்லணும்னு அந்த 5 பேரில் ஒருத்தர் வச்சுங்களேன், அவர் புஷ் பட்டன் அமுக்குனா அவர் பேசுகிறது மீதி 4 பேரும் கேட்கும். தனிப்பட்ட 2 நபர்கள் பேசிக்கொள்ள முடியாது வாக்கி டாக்கியில் ஒருத்தர் பேசினா ஒரு செட், அதாவது 6 பேர் இருக்குது, 22 பேர் வரைக்கும் அதை பயன்படுத்தலான்றாங்க. அந்த மாதிரி வாக்கி டாக்கி இப்போ இருக்குது. இப்போ போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஜீப்லேயும் இருக்கும். இதை குறைந்தபட்சமாக முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு 500 மீட்டர், அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்குங்க, கேட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த புஷ் பட்டன் அமைக்கிட்டு அந்த வாக்கி டாக்கியில் பேசலாம். அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறது எல்லாருக்குமே கேட்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஆர்மியில் தான் பெருசாக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து கிலோமீட்டர் கணக்கில் அந்த வேவ்ஸை வந்து கடத்தக்கூடிய வயர்லெஸ் வாக்கி டாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாகவே இந்த வாக்கி டாக்கியில் ஒரு இந்த ரேடியோ அலைகள் 22 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் ஆகும். இப்போ உள்ளதெல்லாம் இப்போ சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா போலீஸில் வந்து அந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலில் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன். அந்த 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த போலீஸார் ட்ராவல் பண்ணுவாங்க, அதில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆர்மியில் இந்த வாக்கி டாக்கி பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1960-70களில் வந்து வாக்கி டாக்கிகள் வந்து பிற பயன்பாட்டிற்கும் வருது. அதாவது பார்த்திங்கன்னா என்ஜினியர்ஸ் இப்போ 10 மாடி பில்டிங் கட்டிகிட்டு இருப்பாங்க, மேலே ஒரு என்ஜினியர் இருப்பார், கீழே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி பயன்பாட்டிற்காக இந்த வாக்கி டாக்கி பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஆர்மியை தாண்டி, போலீஸை தாண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழித்து 1900களுக்கு அப்புறம் என்னென்னா வண்ண வாக்கி டாக்கிகள் வந்துருச்சு. குழந்தைகள் வைத்து விளையாடுவது போல். இப்போ 4-5 குழந்தைகள் அதை வைத்துக்கொண்டு ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க பேசி விளையாடலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா தீப்பெட்டியில் ஓட்டை போட்டு ஒரு வயர் வச்சு ஹலோன்னு பேசுவோம் இல்லையா. இந்த சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க. 80s கிட்ஸுக்கெலாம் ஞாபகம் இருக்கும். 70s கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு அதில் பேசுவாங்க. அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் கேட்கும். இங்கேருந்து பேசுகிறது சாதாரண பேசினா கேட்காது. இன்னும் இந்த அந்த தீப்பெட்டி வாயிலாக அந்த வயர் வாயிலாக பேசினேன்னா கொஞ்சம் லேசாக சத்தம் கேட்கும். அது ஒரு சந்தோஷம். அந்த தான் வாக்கி டாக்கியோட கான்செப்ட்டு. இது வந்து மின்காந்த அலைகள் மூலமாக இன்னொரு இடத்துக்கு போகிறது. அதை தான் இப்போ போலீஸ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மக்கள் பயன்பாட்டில் இந்த வாக்கி டாக்கி கிடையாது. இதுக்கு அடுத்து வந்தது தான் வயர்லெஸ். அடுத்த பகுதியில் இந்த வயர்லெஸ் ஃபோனை பற்றி நம்ம பார்க்கலாம்.